ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிங்கம்நேரி சிறுவர் பூங்காவுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ட்ரன்ஸு பாருங்கள். அப்புறம் அந்த பூங்காவுக்கு சென்டரில் தாமரை குளம் இருந்துச்சு. அந்த தாமரை குளத்தை நானும் என் பொண்ணு வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த பூங்காவுக்கு வரோம். அந்த தாமரை குளத்தில் நிறைய இலைகள் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பூக்கள் கூட இல்லை. அப்புறம் நிறையா ஜூஸ் பாட்டில் அது இப்படின்னு குப்பையெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க வர்றவங்க. அப்புறம் அந்த தண்ணியில் நிறையா பாசம் பிடிச்சி போயிருந்துச்சு அந்த தண்ணி. அந்த பூங்காவை சுற்றி நிறையா மரங்கள் இருந்துச்சு, வெரைட்டி ஆஃப் மரங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப நீட்டாக தான் இருக்குது, சுற்றி நீட்டாக இருக்குது. ஆனால் அந்த குளத்துல தான் நிறையா குப்பைகள் போட்டிருக்காங்க. அது வரவங்க போடுறதா தான் இருக்கும். ஆமாம், சிட்டி சென்டரில் இவ்வளோ மரங்கள் இருப்பது ரொம்பவே அதிசயமாக ஒன்று. அப்புறம் என் பொண்ணு ஊஞ்சல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவளை ஊஞ்சலில் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் நான் உனக்கு வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட்ஸில் வீடியோ எடுக்க போயிட்டாங்க. நானும் என் பொண்ணும் ஊஞ்சலில் விளையாடிட்டு இருந்தோம் பாருங்கள். அப்புறம் அரச மரத்தடியில் நிறையா சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க, சாமிலாம் கும்பிடுவாங்க போல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த குளத்தை சுற்றி நிறையா அழகு பூச்செடிகள்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள். அப்புறம் நிறையா மரங்கள், வெரைட்டி ஆஃப் மரங்கள் தான் இருந்துச்சு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு அந்த இடமே, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பெரியவங்கள்லாம் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய மரங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் நிறையா குட்டி பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஈவினிங் டைமில், நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் நானும் என் பொண்ணுங்க ஊஞ்சலில் ரொம்ப நேரமாக என் பொண்ணை விளையாட வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். என் பொண்ணு ஊஞ்சல் விட்டு வரவே மாட்டேங்கிட்டா. அப்புறம் நாங்கள் எப்படியோ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த